ஹாய் மக்களே! இந்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து காஸ்ட்கோ தான் போயிருந்தோம். காருக்கு வந்து பெட்ரோலுமே ரொம்ப கம்மியா இருந்தனால, சரி பெட்ரோல்லாம் போட்டுட்டு ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு தான் கிளம்பி போயிருந்தோம். இந்த டைம் வந்து நெறைய குட்டீஸ்க்கு வந்து குட்டி குட்டி ஹவுஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. என் பெரிய பையனுக்கு வந்து இந்த மாரி செட்டப்லாம் ரொம்ப பிடிக்கும். அவன் வீட்லயே வந்து இந்த மாரி தான் ஏதாவது வீடு கட்டிட்டு குட்டியா வந்து ஹவுஸ் மேக் பண்ணணும் அப்படின்லாம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பான். என் சின்ன பையன் போனதுமே வந்து கிச்சன் செட்டப் எல்லாம் பார்த்துட்டு உடனே குக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த ஹவுஸ்ல வெளிப்பக்கம் வந்து அட்டாச்டா மெயில் பாக்ஸுமே வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பெரிய பையன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் விளையாடிட்டு உடனே வாங்கி குடுக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். அவங்க அப்பா வந்து பிரைஸ பார்த்துட்டு, "இந்த காசுக்கு நான் ஊர்ல உனக்கு ஆஸ்பட்டாஸ் போட்டு வீடே கட்டி தரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் சின்ன பையன் சமைச்சு சாப்பிட்டுட்டு பாத்திரத்துல கழுவி கமிழ்த்திட்டு கண்ணாடிய மாட்டிட்டு சார் கிளம்பிட்டாரு. இன்னைக்கு வந்து $5க்கு இந்த பேண்ட் வந்து சேல்ல போட்டிருந்தாங்க. சூப்பர் குவாலிட்டியா இருந்தனால அதிலயே ஒண்ணு தூக்கிட்டு, மதியம் லஞ்ச் வந்து அங்க காஸ்ட்கோலயே முடிச்சுட்டு, வீட்டுக்கு வந்து ஒரு 3:30 ஒரு 4:00 இருக்கும். அப்பதான் வந்து வீட்டுக்கே கிளம்பி வந்தோம். சன்செட் ஆகுற டைம் அப்படிங்கிறனால பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா டிரைவ் பண்றவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்பாளுக்கு லீவு அப்படின்னாலே நானும் அவங்களும் முன்னாடி நாளே உட்காந்து 2 விஷயத்த வந்து பேசி முடிவு பண்ணிடுவோம். ஒண்ணு வந்து மறாவது நாள் என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறதும், யாரு சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து பேசி முடிவு பண்ணிருவோம். முக்கால்வாசி நான் வந்து அவங்கள தான் சமைச்சு குடுக்க சொல்லுவேன். அவங்க தான் வந்து சமைக்கவும் செய்வாங்க. அவங்களுக்கு ஆஃப் அன்னைக்கு என்னைக்காச்சும் ரொம்ப ரேரா தான் வந்து ஒர்க் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நான் தான் சமைப்பேன். மத்த டைம்ல வந்து அவங்க சமைச்சு குடுத்துருவாங்க. இன்னைக்கும் அப்படிதான். மதியம் லஞ்ச் சமைக்க வேண்டாம். டின்னருக்கு வந்து நான் சமைச்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஒரு கப்பு டீய போட்டு கையில குடுத்தா தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் எப்ப டீ குடுக்குறேனோ, அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே நடக்கும். குடுக்காத வரைக்கும் வந்து அங்கனே தான் உட்காந்துருப்பாங்க. டீ குடிக்கலன்னா எந்திரிச்சு வேலை செய்ய மாட்டாங்க. கத்திரிக்காவ வதக்கும்போது வந்து கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. அத அப்படியே ஃபில்டர் பண்ணி, அத வந்து புலாவ் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. மட்டன் புலாவுக்கு வந்து ஸ்பைசஸ் வந்து தாளிச்சு விட்டுட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், அது கூட வந்து கொஞ்சம் மல்லி இலைகளும், புதினாவும் சேர்த்துட்டு, அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிரு, பாலு, தேவையான அளவு தண்ணி இது மட்டும் ஊத்தி மட்டனும் போட்டு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. கேமராவ செட் பண்ணிட்டு இந்த பக்கம் பிளேட் எடுக்கிறதுக்குள்ள என் பெரிய பையன் வந்து வித்த காட்டிக்கிட்டு இருந்தான். நான் அந்த பக்கம் வருவோம், "ஐய்யய்யோ! வந்துட்டாடா" அப்படின்னு ஓடியே போயிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.